Hi friends, welcome to my channel VMS Max exercise 5.1 sum number 2 2, -1 என்ற புள்ளியை மையமாகவும் 3, 6 என்ற புள்ளி வழியாக செல்வதுமான வட்டத்தினுடைய சமன்பாடு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கணக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு மையம் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா 3, 6 அப்படின்ற புள்ளி வட்டத்தின் மேலே அமைஞ்சிருக்குது அப்படின்றது தான் வட்டம் 3, 6 என்ற புள்ளி வழியாக செல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வட்டத்தினுடைய சமன்பாடை பார்க்கணும். எந்த வட்டத்தினுடைய சமன்பாடு? இந்த வட்டத்தினுடைய சமன்பாடு. அதனுடைய மையம் 2, -1, அதனுடைய மேலே இருக்கிற புள்ளி 3, 6. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா நமக்கு வட்டத்தினுடைய சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாம் கிடையாது. நமக்கு வட்டத்திற்கான ஃபார்முலா கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா வட்டத்தினுடைய மையம் கொடுக்கப்பட்டு அதனுடைய ஆரம் கொடுக்கப்பட்டு இருந்தாக்கா நம்ம வட்டத்தினுடைய சமன்பாடை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நமக்கு இங்கே மையம் மட்டும் தான் கொடுத்துருக்குது, ஆரம் கொடுக்கல. அதுக்கப்புறத்தில் 3, 6 அப்படின்ற ஒரு புள்ளி கொடுத்துருக்குது. ஸோ நாம் என்ன பண்ணணும்? ஆரத்தை கண்டுபிடிக்கணும். ஆரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ மையம் இது, இந்த மேலே இருக்கிற புள்ளி இது. ஸோ இந்த மேலே இருக்கிற வட்டத்தின் மேலே இருக்கிற புள்ளிக்கும் இந்த மைய புள்ளிக்கும் இடைப்பட்ட தொலைவு, இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஆறுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆறு கண்டுபிடிச்ச மாதிரி தான். ஓகேவா? ஸோ அப்போ இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு, ஓகேங்களா, அதை கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு ஆல்ரெடி சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவுக்கான ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம் சின்ன கிளாஸில். அதாவது ஏபி அப்படின்ற இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா இதான். ஸோ x1 - x2² இந்த இடத்துல ப்ளஸ் வரணும், மைனஸ் போட்டு இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் திருத்திக்கங்க. x1 - x2² ப்ளஸ் y1 - y2² இதான் நமக்கு இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு ஃபார்முலா. ஸோ இங்கே x1 y1 x2 y2ன்றது நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோம்னாக்கா இந்த மைய புள்ளியையும் இந்த மேலுள்ள புள்ளி, இந்த ரெண்டு புள்ளியினுடைய டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அது x1 y1, இது x1 y1 எடுத்துக்கிறோம். இந்த புள்ளியை x2 y2 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு புள்ளி எடுக்கும்பொழுது அந்த புள்ளி ஒரு புள்ளியில் ஃபஸ்ட் நம்பர் x1 எடுத்தோம் அப்படின்னாக்கா அடுத்த நம்பர் y1 தான் எடுக்கணும். x2 எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு புள்ளி எடுக்கும்பொழுது அதை x2 ஃபஸ்ட் நம்பர் x2 எடுக்கிறோம் அப்படின்னாக்கா ரெண்டாவது நம்பர் y2 தான் எடுக்கணும். அதை x2 அது மாதிரிலாம் எடுத்துக்கூடாது. ஒரு நம்பர் xனா ஒரு புள்ளியில் ஒரு நம்பர் xனா இன்னொரு நம்பர் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கணும்? y இருக்கணும். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, ஓகே வாங்க. அப்போ இதை x1 y1 எடுக்கிறோம் அப்படின்னாக்கா இது x2 y2 எடுத்துக்கலாம். சப்போஸ் இதை நீ x1 y1 எடுத்து இது x2 y2 மாற்றி கூட எடுத்துக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கணக்கு ஆன்சர் ஒரே மாதிரி தான் வரும். சரி, ஓகே. நம்ம இப்போ x1 என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா 2ன்னு எடுத்துக்கிறோம். y1 -1, x2 3, y2 6 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஏபி அப்படியே வந்துடும். x1 வேல்யூ 2, ஸோ -x2 வேல்யூ 3. ஸோ அந்த 3 அப்படி போட்டோம். இங்கே இந்த இங்கே ப்ளஸ் வரும். ஸோ அகைன் இங்கே ப்ளஸ் தான் வரும். ஸோ ப்ளஸ் y1 வேல்யூ -1, y2 வேல்யூ -6 the whole square அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த இடத்துல 2 - 3 the whole square இருக்குது. ஸோ 2 - 3 என்ன வரும் அப்படின்னாக்கா -1 வரும். ஸோ -1 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னாக்கா +1 தான் வரும். ஸோ அதனால தான் ப்ளஸ், அதாவது -1 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன வரும்? +1 ஸ்கொயர்னு வரும். +1 ஸ்கொயர்னு வேல்யூ 1 தான். ஸோ அதனால தான் இங்கே 1ன்னு போட்டுருக்குது. இங்கே என்ன வரும் அப்படின்னாக்கா -1யும் -6யும் கூட்டணும் அப்படின்னாக்கா -7 வரும். ஸோ -7 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன வரும் அப்படின்னாக்கா +7 தான் வரும். சாரி, -7 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னாக்கா 49 வரும். +49 வரும். ஸோ அந்த +49 தான் இங்கே போட்டுருக்குது. ஸோ +49யும் 1யும் கூட்டணும் அப்படின்னாக்கா 50 வரும். ஸோ √50 அப்படின்றது தான் ஆரம். ஸோ ஆரம் நமக்கு கிடச்சிருச்சு, √50. ஸோ நமக்கு ஆரமும் தெரிஞ்சிருச்சு. அதே சமயத்தில் ஆரமும் தெரிஞ்சிச்சு. மையம் C = 2, -1 ஆல்ரெடி தெரியும். ஸோ ஆரம் மற்றும் மையம் கொடுக்கப்பட்டால் நமக்கு ஆல்ரெடி சமன்பாடு x - h the whole square + y - k the whole square = r². ஸோ இங்கே hன்றது என்னதுன்னாக்கா இந்த மையத்தில் ஒரு புள்ளி 2ன்றது h, -1ன்றது k. ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்கிறோம். ஆரம்ன்றது √5. ஸோ இது 3த்தையும் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த வட்டத்தினுடைய சமன்பாடில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். x வேல்யூ தெரியாது, அதை அப்படியே போட வேண்டியதான். h வேல்யூ 2 the whole square + y வேல்யூ அப்படியே போட்டோம். ஸோ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னாக்கா அதாவது இந்த இடத்துல ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல k வேல்யூ மைனஸ் இருக்குது. ஸோ -1 இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன ஆகிடும்னாக்கா ப்ளஸ் ஆகிடும். ஸோ +1 the whole square = r². ஸோ r வேல்யூ √50. r வேல்யூ. ஸோ r² போட்டோம்னாக்கா இந்த பக்கம் ஸ்கொயர் போடும். ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆகிட்டு r வேல்யூ வெறும் 15 கிடைக்கும். அதனால தான் நம்ம r வேல்யூ என்னென்னு போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா ஓகே, r² வேல்யூ நம்ம 50 அப்படின்னு போட்டுருக்குறோம். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஸோ இந்த ஃபார்முலா இதை எடுத்துங்க அப்படின்னாக்கா இதில் x - 2 the whole square இருக்குது. ஸோ x - 2 the whole squareன்றது a - b the whole square ஃபார்முலா. அப்போ a - b the whole square = a² - 2ab + b² அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ a இங்கே x, bன்றது 2. அதன் பிரகாரம் இதை போட்டோம் அப்படின்னாக்கா இதான் வரும். ஸோ இந்த இடத்துல மைனஸ் வரும். ஓகேங்களா? இது ப்ளஸ் இல்லை மைனஸ்.
அப்போ -2 அதாவது ஏ ஸ்கொயர்ன்றது எக்ஸ் ஸ்கொயர் -2ab வரும்ல, அதனால் 2ன்றது 2 தான். அப்புறம் 2aன்றது இங்கே வந்து எக்ஸு, ஸோ எக்ஸ் போட்டோம். பின்றது 2, அதனால் 2 போட்டோம். 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பின்றது இங்கே 2, ஸோ ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னாக்கா 4ன்னு வந்துடும். அதான் இந்த ஸ்டெப். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ளஸ்ஸை அப்படியே இந்த இடத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒய் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஒய் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அதன் பிரகாரம் வந்து இந்த ஃபார்முலா வந்துடும் ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்கிற 50 அப்படியே போட்டணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயரு, அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயருக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னாக்கா இந்த 2 வந்து 4x ஆகிடும். ப்ளஸ் 4 அப்படியே வந்துடும். ஒய் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். ப்ளஸ் 2y வந்துடும். நெக்ஸ்ட் 1 ஈக்குவல் டு 15 அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயரு, அதுக்கப்புறம் வந்து இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ் வரும். ஸோ அதனால் இது மைனஸ் தான், -4x. எக்ஸ் ஸ்கொயர் -4x, இந்த 4ஐயும் இந்த 1ஐயும் கூட்டணும் அப்படின்னாக்கா 5ன்னு கிடைக்கும். ஸோ ஒய் ஸ்கொயர் அப்படியே போட்டுப்போம், 2y போட்டுப்போம் ஈக்குவல் டு 50 அப்படியே போட்டுப்போம். இப்போ வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். இந்த டேர்ம் என்ன பண்ணுறோம், ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ரீஅரேஞ்ச் ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எழுதுகிறோம், அதுக்கப்புறம் ஒய் ஸ்கொயர் டேர்ம் எழுதுகிறோம், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் டேர்ம் எழுதுகிறோம், அதுக்கப்புறம் வந்து ஒய் டேர்ம் எழுதுகிறோம். கடைசியாக வந்து இந்த 50 இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னாக்கா என்ன ஆகும், -50 ஆகும். ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு +5 இருக்குது. இந்த 50 இந்த பக்கம் -50 ஆகும். ஸோ +5 ஒரு -50 என்ன ஆகும்னாக்கா -45. ஸோ இந்த -45 தான் இங்கே கடைசியாக போட்டுக்கிறோம் ஈக்குவல் டு 0. இதான் வந்து வட்டத்தினுடைய சமன்பாடு.